ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கில் பொதுவாக ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ட்ரியை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு என்ட்ரி கொடுப்போம். ஆனால் நீங்கள் என்ட்ரி கொடுக்குற இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே இறங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஸ்டாப் லாஸ் எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ. ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3 பாயிண்டில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே நிறையா பேர் தப்பு பண்ணுற இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டாக் செலெக்ஷனில் நான் ப்ரீவியஸாக நிறையா மெத்தட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுக்குற மெத்தட் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரிங்களா? இப்போது 2 வெப்சைட் இருக்குது. ஒன்று பிஎஸ்சி, இன்னொன்று வந்து என்எஸ்சி. சரிங்களா? நான் இப்போ பிஎஸ்சிக்கும் போயிடுறேன், என்எஸ்சிக்கும் போயிடுறேன். என்எஸ்சி இந்தியா அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். மார்க்கெட் டேட்டா, சரிங்களா, இண்டிசஸ் வந்தீங்க அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே இதில் நெஃப்டி 15 இருக்கும். இந்த 50 ஸ்டாக்கை எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? அப்படி பிஎஸ்சி வெப்சைட், அதாவது மார்க்கெட் செபி அண்டரில் 2மே இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஃபேமஸான வேர்ல்டு வைடு இருக்கிறது. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. பிஎஸ்சி எல்லாத்துக்குமே தெரியும், சென்செக்ஸ். இதில் 50 கம்பெனி பார்த்தோமா, அது வந்து நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அதை பெருவாரியாக கவனிக்க மாட்டோம். சென்செக்ஸ் அப்படின்னா 30 கம்பெனி. சரிங்களா? டாப் 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்எஸ்சி அதாவது பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு நான் வந்துட்டேன். இங்கே 30 கம்பெனி இருக்குது. இப்போது நான் பை சைட் போகிறேன்னா செல் சைட் போகிறேன்னா அப்படிங்கிறத மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? அப்போது நான் மார்க்கெட், அதாவது நம்ம ஒரு டைரெக்ஷனில் ட்ரேடே எடுக்கக்கூடாது. நீரோட எப்படி போகுதோ அது மாதிரியே நம்மளும் போயிடணும். ஏன் அப்படின்னா, அந்த ஃப்ளோவில் போயிட்டு வெயிட் பண்ணணும். உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் படிச்சிருப்போம். அந்த நீரோட போகிற ரூட்லேயே நம்மளும் போயிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபெயிலியர்லேருந்தும் நீங்கள் தப்பிச்சிடலாம். இன்னொன்று, நீங்கள் என்ட்ரி எடுக்கிற இடத்துல எல்லாமே சின்னதாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? நான் அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போது ஸ்டாக் செலெக்ஷனில் இப்போ நம்ம என்எஸ்சியில் தான் மேஜராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக் செலக்ட் பண்ணுவோம். இந்த 50 கம்பெனியில் இருந்து 22 கம்பெனி, அதாவது இந்த 30 கம்பெனி இருக்குல்ல, இது 2மே மோரோவர் சிமிலராக இருக்கும். சரிங்களா? 22 கம்பெனி 2மே சிமிலராக தான் இருக்கும். பிஎஸ்சியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியோட செக் பண்ணிங்கன்னா ஒரு 22 கம்பெனி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டாப் 10 இருக்கா இந்த ஸ்டாக்கை நோட் பண்ணுங்கள். மாருதி, டைட்டன், பஜாஜ் ஃபைனான்ஸ், எட்டர்னல், அதானி போர்ட்ஸ், இந்த மாதிரி 10 ஸ்டாக்கை நம்ம பார்த்துட்டோமா. இது டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? நான் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்துக்கோங்க. இது 5.14, இது 2.93, இது 2.22, அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ டாப்பில் இருக்கிற விஷயத்த நான் பார்த்துட்டேன். 10 ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, என்எஸ்சிலையும் 10 ஸ்டாக் பார்க்கணும். டாப்பில் இருக்கக்கூடிய 10 ஸ்டாக். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு இந்த இடத்த நீங்கள் இப்படி மார்க் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா மாருதி, டைட்டன், சரிங்களா, பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இங்கே டாப்பில், அதாவது இந்த சேஞ்சை செக் பண்ணணும். சரிங்களா? இந்த சேஞ்ச் வேண்டாம், இது ப்ரைஸ் சேஞ்ச். இந்த சேஞ்சை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப்பில் இருந்து வைக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த டாப்பில் இருக்க ஸ்டாக் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாருதி, டைட்டன், இந்த ஸ்டாக் இருக்கா. இப்போது ஏன் இந்த ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. குளோபலாக இருக்கிற எல்லாருமே டாப்பில் இருக்கிற ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது இந்த ஸ்டாக்கில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா, வால்யூம் நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே வால்யூம் செக் பண்ணுறீங்களா, இதை காட்டிலும், சரிங்களா, அந்த சைடும் ட்ரேட் எடுக்கிறாங்க, இந்த சைடும் எடுக்கிறாங்க. எல்லோரும் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கேயும் நல்லாயிருக்கு, இங்கேயும் நல்லாயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் நல்லாயிருக்கு. இந்த வால்யூம் செக் பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு கன்ஃபியூஷன் வரும். சார் நீங்கள் வால்யூமும் செக் பண்ணலாமே அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஹை. சரிங்களா? இதில் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மேஜராக இருக்கும். ஸ்டாக்கில் வர்த்தகம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். பட் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் குட்டாக இருக்க போய் தான் சென்செக்ஸ்லேயும் தெரியுது, என்எஸ்சிலையும் தெரியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அப்படியே என்ன பண்ணுங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் மாருதியை ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு இதனுடைய சார்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா வியூ பண்ணுறேன். வியூ பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்குமா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்துட்டு, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல பர்சன்டேஜில் மேஜராக என்னவாக இருக்கும் அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கேப் அப்பில் ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டாக என்ட்ரி கொடுப்பாங்க. என்ட்ரி கொடுக்கக்கூடாது.
சரிங்களா. இந்த மாதிரி கேப் அப் நல்ல வால்யூம் இருக்குது அப்படின்னா நல்ல டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம். நம்ம சேனலில் ப்ரீவியஸாக நான் நிறையா வீடியோஸ் கொடுத்துருப்பேன், நல்ல ஒரு வியூ இருக்கும் சரிங்களா. 3 ஹவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும் 3 ஹவர்ஸோட கேண்டில் சரிங்களா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நார்மலாக நான் சும்மா மார்க் பண்ணுறேன் சரிங்களா. இதில் நார்மலாக ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் இருக்கா, இது க்ரியேட் ஆகி வரதுக்கே மணி வந்து 12-15 ஆயிரும் சரிங்களா. அப்போ 12-15 இங்கே வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா கேண்டலோட பிரேக் அவுட்டில் பாருங்கள், என்ட்ரியில் ஒரு நல்ல மூவ் இருக்கும், லோவில் பாருங்கள் நல்ல ஒரு மூவ் இருக்கும் சரிங்களா. இந்த இடத்த பாருங்கள், இங்கே மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு சரிங்களா. இந்த இடம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு, இந்த இடம் என்னவாயிருக்கு அப்படின்னா ரைட்டாக இருக்கும் சரிங்களா. அப்போது இந்த 5 ட்ரேடில் 2 ட்ரேட் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் முக்கியமாக பாயிண்ட்ஸ் இருக்கா. இதில் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியாது, பை என்ட்ரி கொடுக்க முடியாது, மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் இருக்குது சரிங்களா. இன்னொன்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சரிங்களா, அதை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிடணும். இந்த மாதிரி லாங் கேண்டில் ஓகேங்களா. இப்போ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கரெக்டாக ட்ராப் பண்ணி சரிங்களா ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டேன். ஸ்டாக் எப்படி இருக்குது, டாப் 10ல் வந்த ஸ்டாக் இன்னைய நாளில் சரிங்களா. இந்த நாளில் என்னவோ ஆகிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரிங்களா. இங்கே ஃபெயிலியர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைய டேல மார்க்கெட் சரிங்களா பாசிட்டிவில் இருந்திருக்கலாம் சரிங்களா. மார்க்கெட் நெகட்டிவில் இருந்தாலும் இது டாப்பில் வந்திருக்காது, இந்த மாதிரி வால்யூமில் வராது. அப்போது டெய்லி நீங்கள் செக் பண்ணும்போது பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த மாதிரி என்எஸ்சியில் பிஎஸ்சியில் டாப்பில் வந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டரை நோக்கி போகும்போது இந்த 3 ஹவர்ஸ் கேண்டலோட பிரேக் அவுட்டாக செக் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 days செக் பண்ணுங்கள், உங்களுக்கே ஐடியா கிடச்சிரும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கணும், ஸ்டாக் செலெக்ஷன் சரிங்களா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் சரிங்களா, இதெல்லாம் இதுக்குள்ளேயே வந்துடும். ஃபைனல் தேர்ட் பாயிண்ட்டை சரிங்களா. இதில் என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கே அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் டார்கெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹையை மார்க் பண்ணி இங்கே என்ட்ரி கொடுத்துருப்பீங்களா. இங்கேருந்து நீங்கள் இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 15 minutesல எக்ஸிட் ஆகணும் சரிங்களா. இல்லை நான் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா 5 minutesோட டைம் ஃப்ரேம் எடுங்க சரிங்களா. 5 minutesோட டைம் ஃப்ரேம் எடுத்து ப்ரீவியஸ் டேலேருந்து வரையணும் சரிங்களா. கரெக்டாக நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹைலேருந்து மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாப் ஆஃப் த லெவல் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது நான் 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இதுவும் தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா எக்ஸாக்டாக சொல்லும் சரிங்களா, எங்கே வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது சரிங்களா. அப்போது நான் திரும்ப என்ன பண்ணுறேன், 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் போடுறேன், இதனுடைய ஹையை நான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா. ப்ரீவியஸ் டே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும், அதனுடைய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணி அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகிட்டனாலே நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், இந்த ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் சரிங்களா. இங்கேருந்தே நல்ல க்ரோத் இருக்குது பாருங்கள் சரிங்களா. இந்த டைமில் நம்ம இங்கே தான் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 13-15க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா என்ட்ரிக்கான லெவல் இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள், 1 2 3 4 5 சரிங்களா. 15 minutesலேயே நல்ல ப்ராஃபிட் இங்கே இருக்கும் சரிங்களா. 15 minutesலேயே ஒரு நல்ல லெவலில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா லாங் கேண்டிலாக இருக்குது, இந்த மாதிரி லாங்காக இருக்குது அப்படின்னா இதனுடைய மிப்ட் சரிங்களா, இது ஆஃப் த கேண்டில் என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. சின்ன லெவல் கேண்டலாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்கும், அதில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.